அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை சொல்லுகிறது, உடல் நலமற்றோர் பலரை அவர்கள் எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் என்று. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு சில நல்ல அறிவுரைகளை தருவதை பார்க்கிறோம். ஒவ்வொரு தந்தையும் அப்பாவும் தாம் பிள்ளைகளுக்கு எத்தகைய அறிவுரையை வழங்க வேண்டும் என்பதை தாவீதிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் எந்தெந்த அனுபவத்தையோ நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், எவ்வளவோ அறிவுரைகளை வழங்குகிறோம். நீ இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், நீ இப்படி வரணும், அப்படி வரணும், இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சிறு பருவம் முதலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பலவற்றை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தாவீது தன் மகன் சாலமோனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் என்பதை இன்றைய நாளின் முதல் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அனைத்துலகும் போகும் வழியிலேயே நானும் போகிறேன், நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவராயிரு. அனைத்துலகும் போகிற வழி எது? எல்லாரும் ஒரு நாள் சாக போகிறோம், நானும் ஒரு நாள் சாக போகிறேன், எனக்கான நேரம் வந்துடுச்சு. ஆனால் என் அன்பு மகன் சாலமோனே, நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி. கடவுள் உனக்கு என்னென்ன ஆணைகளை எல்லாம் தந்திருக்கிறாரோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடைபிடி. அவர் காட்டும் வழியில் நட. நீ உனக்குன்னு ஒரு தனி பாதை அமைத்து கொள்ளாத. என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி போகாத. ஆண்டவர் உனக்கு என்ன வழியை காட்டுறாரோ அந்த வழியில் நீ செல். அதுவே உன்னுடைய தனி வழியாக இருக்கட்டும், அது ஆண்டவர் காட்டுகிற வழியாக இருக்கட்டும். கடவுளுடைய நியமங்களையும் விதிமுறைகளையும் நீதி சட்டங்கள் ஒழுங்குமுறைகளையும் நீ கடைபிடி. உன் வாழ்க்கையில கடவுள் உனக்கு என்னென்ன நியமங்களை, விதிமுறைகளை, நீதி சட்டங்களை, ஒழுங்குமுறைகளை தருகிறாரோ அதையெல்லாம் நீ கடைபிடிக்கணும். இதையெல்லாம் சொல்லுகிற தாவீது தன் மகனிடத்தில் பாருங்க, இப்படி நீ செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றியை காண்பாய். நான் சொன்ன இதை எல்லாத்தையும் வாழ்க்கையில் நீ கடைபிடிச்ச அப்படின்னா, அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, கடவுள் உன்னுடன் இருக்கிறார் என்றால் நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் நீ வெற்றி பெறுவாய். ஆண்டவர் உன்னோடு இருப்பார். அப்படிதான் நானும் இந்த இஸ்ராயல் மக்களை 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தேன் என்று சொல்லி தன்னை ஒரு முன் உதாரணமாக நிறுத்தி தன் மகன் சாலமோனுக்கு அறிவுரையை தருகிறார் தாவீது. அன்பிற்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் தீய ஆவிகளுக்கு எதிரான ஒரு வல்லமையை தன்னுடைய சீடர்களுக்கு தருவதை பார்க்கிறோம். தீய ஆவிகளை விரட்டவும், தீய ஆவிகளுக்கு அடிபணிந்து போகாமல், அதனுடைய சோதனைகளுக்கு விழுந்து விடாமல் அந்த தீய ஆவிகளை விரட்டக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக சீடர்கள் இருக்க வேண்டும் என ஆண்டவர் அவர்களை உறுதிப்படுத்துவதை பார்க்கிறோம். பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு என எதையும் எடுத்து செல்ல வேண்டாம். யாரெல்லாம் உங்களுக்கு செவி சாய்க்கிறார்களோ, உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களோடு உடனிருங்கள். ஒருவேளை உங்களை ஏற்றுக்கொள்ளல, உங்களுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் உங்கள் காலில் படிந்துள்ள தூசியை உதறி விடுவது போல அவர்களை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் வேறு இடங்களுக்கு செல்லுங்கள். அப்படி சீடர்களும் இந்த அறிவுரைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ, எந்த மக்களையெல்லாம் சென்று சந்தித்தார்களோ அவர்கள் எல்லாரிடத்திலும் இருந்த தீமையை அகற்றினார்கள், பேய்களை விரட்டி அடித்தார்கள், உடல் நலமற்றோர் மீது எண்ணெயை பூசி அவர்களை குணப்படுத்தி அவர்களை சுகப்படுத்தினார்கள் என்கிறது இறைவார்த்தை. சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித அகத்தா என்கிற புனிதையை நினைவு கூர்ந்து செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. அகத்தா என்கிற கிரேக்க சொல்லுக்கு
நல்லது என்று பொருள். கிபி 241 வாழ்ந்தவர். ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான். பெற்றோர்கள் சிறு வயதிலேயே கடவுளுக்கு அவரை அர்ப்பணம் செய்து விடுகிறார்கள். ஆனாலும் குவிண்டானூஸ் என்கிற ஒரு ஆளுநன் புனித அகாத்தாவின் மீது மிகுந்த ஆவல் கொண்டு அவரை மணமுடிக்க வேண்டும் என விரும்புகிறான். ஆனால் அவனுடைய ஆசையை நிராகரிக்கிறார் புனித அகாத்தா. ஆசையை நிராகரித்த உடனே அவரை பல விதங்களில் துன்புறுத்துவதை, சித்திரவதை செய்வதை, கொடுமைப்படுத்துவதை பார்க்கிறோம். சிறையில் அடைக்கின்றான். கெட்ட நடத்தை உடைய பெண்ணை அந்த சிறையில் உள்ள அனுப்பி அவரை கெடுக்க முயற்சி செய்கிறான். அவருடைய எண்ணங்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறான். விபச்சார வழக்கை போட்டு அவர் மீது பழியை சுமத்துகிறான். அவருடைய மார்பகங்களை எல்லாம் அறுக்கச் செய்து கொடுமையும் சித்திரவதையும் செய்கிறான். இப்படிப்பட்ட சித்திரவதைகளை சிறையில் அவர் அனுபவித்துக் கொண்டிருந்த தருணத்திலேயே புனித பேதுரு அவருடைய கனவில் தோன்றி அவருக்கு சுகம் தருவதை, அவரை திடப்படுத்துவதை, மன உறுதி கொடுப்பதை பார்க்கிறோம். இறுதியிலே நெருப்பு ஊட்டி அந்த நெருப்பிலே தூக்கி அவரை வீசி எறிகிறார்கள். இப்படியாக எல்லா கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு, சித்திரவதைகளையும் தாங்கிக் கொண்டு, ஜெபித்து கொண்டே தன்னுடைய இன்னுயிரை ஈந்திருக்கிறார் புனித அகாத்தா. சகோதரனே, சகோதரியே, இந்த விசுவாச சாட்சியினுடைய வாழ்வு நம்முடைய வாழ்வாக மாற இன்றைய நாள் நமக்கு நல்வழி காண்பிக்கிறது. தாவீது எப்படி தன் மகன் சாலமோனுக்கு அறிவுரை வழங்கி நல்வழிப்படுத்தினாரோ, அந்த அறிவுரைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறுத்தி பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை எடுத்துச் சொல்லுவோம். ஆற்றலும் வலிமையும் பெற கடவுளுடைய அருட்துணையை நாடுவோம். அவரிடமிருந்தே நமக்கு வல்லமையும் ஆற்றலும் உண்டு. ஆமீன்.